ஃபஸ்ட்டு இந்த குழம்பு பண்ணுறதுக்கு அடுப்பு ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 20 பல் பூண்டை நல்லா உரிச்சிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ இந்த எண்ணெயில் இந்த பூண்டு நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, அதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதாவது வெங்காயம் நல்லா சுருண்டு வதங்கி வரணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் ஒரு பழுத்த தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த தக்காளியையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் 3 டீஸ்பூன் போல் மல்லித்தூள், இதில் சோம்பு சீரகம் எல்லாமே சேர்த்து அரைச்சது தான். அதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் போல் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா முருங்கைக்காய், அதுக்கப்புறமா இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து உடம்பு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு இந்த குழம்பு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதியட்டும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விடலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் குழம்பு நல்லா கொதிஞ்சிருச்சு. இப்போ இதில் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து கரைச்சி ஊற்றுறேன். இப்போ இந்த புளி தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு திரும்பவும் ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். பாருங்கள், குழம்பு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிஞ்சிருச்சு. முருங்கைக்காய்லாம் நல்லா வெந்து குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் முருங்கைக்காய் மட்டும் போட்டு வைக்கிற குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாசனையும் ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.